சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நம் வாழ்வில் நாம் எடுக்கும் முடிவுகள் நமக்கு நன்மையுடன் அமைதி நிம்மதியை தருமா? நம்மை சார்ந்தவரையும் அடுத்தவரையும் எவ்விதத்திலும் பாதிக்காதாயின் நம் பங்காரு குருவின் ஆசையுடன் நம்பிக்கையுடன் அம்முடிவை எடுங்கள். குருவின் வழிகாட்டுதலை மனதார வேண்டுங்கள். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. இன்பம் என்பதால் அதிக மகிழ்ச்சி அடையாது, கசப்பு என்பதால் முகம் சுளிக்காது, அழாமலும் சிரித்து துள்ளாமலும் விருப்பு வெறுப்பற்ற வாழ்க்கைக்கு பக்குவப்படுத்திக் கொள். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருநெல்வேலி மாவட்டம் கீழச்சுரண்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை புதுக்கோட்டை மாவட்டம் திருடையாப்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்தே வடிகச்சேரி மன்றம் அப்படின்ற மன்றத்துலேருந்து வரோம் சக்தி. தொண்டு செய்கிறதோடு சரி, மாலை போடுறது எல்லாமே சின்ன வயசுலேருந்தே நாங்கள் குடும்பமே 20 வருஷமாக வந்துட்டுருக்கோம் சக்தி. அம்மா தான் எல்லாமே. அது ரொம்ப உணர்ந்தவங்க நாங்கள். அக்கா இப்போ கல்யாணம் ஆகி போன இயர் கல்யாணம் ஆனிச்சு சக்தி. அக்கா கன்சீவாக இருந்தாங்க. அப்போ ஸ்கேன் பண்ணும்போது அக்காவுக்கு அந்த ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அது எங்களுக்கு தெரியவே தெரியாது. எல்லா டாக்டரும் சொன்ன ஒரு விஷயம், அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு வாழ்வு கிடையாது. அது டெலிவரி அப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடும். பேபிக்கும் மதருக்கும் ரொம்ப பிரச்சனை. மதர் உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சக்தி. நாங்கள் அம்மா தான் எல்லாமே எங்கள் குடும்பத்துக்கு. அதனால நாங்கள் அம்மாவை மட்டும்தான் ஒரு முழுமையாக நம்பியிருந்தோம். இதாக இருந்தாலும் அம்மா பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம் சக்தி. எப்போவுமே நான் சித்ரா பௌர்ணமியில் வருஷம் மந்திரம் படிப்பேன் சக்தி சின்ன வயசுலேருந்தே. இந்த வருஷமும் கண்டிப்பாக நம்ம மந்திரம் படிக்கணும். ஏன்னா சித்ரா பௌர்ணமியில் மந்திரம் படித்து அந்த மந்திரத்தோட மகிமை, மந்திரம் படித்ததோட பலன் என்னன்றதை நான் நல்லா உணர்ந்தேன். நான் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இந்த வருஷம் தவறாமல் போய் சித்ரா பௌர்ணமியில் மந்திரம் படிக்கணும். மந்திரம் படித்தோன்னா அம்மா நம்ம குடும்பத்தை பார்த்துக்கும், நம்ம அக்காவை பார்த்துப்பாங்க, டெலிவரி நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் மந்திரம் படிக்க வந்தேன். அப்பா வேள்வியில் கலந்துக்கிட்டாங்க. சித்ரா பௌர்ணமி வேள்வியில் முடிச்சுட்டு நாங்கள் டெலிவரிக்கு போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அம்மா நல்லபடியாக டெலிவரி நடத்தி கொடுத்துட்டாங்க சக்தி. அதோட பேபியும் நல்லா ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது, ஏன்னா அந்த பிரச்சனை இன்னும் அப்படியே தான் இருக்குது, அந்த வாழ்வு பிரச்சனை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. பேபி பிறந்து ஒரு 20 நாள் கூட ஆகலை. எப்படி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி பாப்பாவுக்கு எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு அக்கா ரொம்ப கவலைப்பட்டாங்க. நாங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா இது ஓப்பன் சர்ஜரி. சரின்னு நாங்கள் என்ன பண்ணோம், சரி அம்மாட்ட கேட்டுட்டு எதுவாக இருந்தாலும் முடிவெடுப்புன்ட்டு ஞாயிற்றுக்கிழமை மன்றத்துக்கு போயிட்டு மன்ற வழிபாடில் கலந்துக்கிட்டு எங்கள் மன்ற சக்தி தான் அவங்க ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, வேணாம் நம்ம இன்னும் ஒரு 2 டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிப்போம், எடுத்தோம் கவுத்தோம் நம்ம எதுவும் செய்ய வேணாம்னு சொன்னாங்க. அதுபடி நாங்கள் என்ன பண்ணோம்னா திருச்சி போனோம் சக்தி. திருச்சியில் காவேரி ஹாஸ்பிட்டல் போனோம். சீஃப் டாக்டர் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, அம்மா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 5 மாத ஸ்கேனில் எந்த ஸ்டேஜில் இருக்கும் அதுதான் இப்பயும் உனக்கு இருக்குது, நீ நல்லபடியாக குழந்தையே பெற்று எடுத்துட்ட, அப்பயுமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இதுக்கப்புறமும் எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நீ 3 மாதம் தாராளமாக டைம் எடுத்துக்கோ, நல்லா பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு வா, 3 மாதம் கழித்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம், அப்போவும் அந்த ஸ்கேனில் இதே மாதிரி தான் இருக்குது, இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது, அதாவது 4.5 mm
இருக்குது. அது வந்து 5.2 ஆனால் தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜ். அதுக்குள்ளே உனக்கு இந்த 3 மாதத்துக்குள்ளே உனக்கு எதுவும் பிரச்சனைனா நீ வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கோ. இல்லை இந்த 3 மாதம் எந்த பிரச்சனையும் இல்லை, அடுத்த 3 மாதம் கழித்து நம்ம ஒரு ஸ்கேன் எடுக்கும் போது அப்பயும் இதே ஸ்டேஜில் இருக்குன்னா நம்ம இன்னும் 3 மாதம் டைம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சக்தி. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. நம்ம வந்து அம்மாவை நம்பி தான் நாங்கள் இருந்தோம், இப்போயும் நாங்கள் அம்மாவை நம்பி தான் இருக்கோம். பாப்பாவும் அம்மாவும் இப்போ நல்லா இருக்காங்க. 3 மாதம் கழிச்சு இங்கே வந்து தூக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போ 1 மந்த் முடிஞ்சிருச்சு பேபிக்கு. 3 மாதம் கழிச்சு இங்கே வந்து தூக்கிட்டு வந்து அம்மாவுக்கு ஒரு பாத பூஜை பண்ணிட்டு நன்றி சொல்லிட்டு போலான் இருக்கோம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.